ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vlogs பை பிரீத்தி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4th ஆஃப் ஆகஸ்ட் வந்து எடுத்தது. vlogக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலி 4th ஆஃப் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 4, 5 நாளா வந்து வீடியோவே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியல. வீடியோ எடுக்கணும்னு சொன்னா, என்ன வீடியோ எடுக்கறது? எந்த மாரி வீடியோ எடுக்கறது? என்ன கன்டென்ட் எடுக்கலாம்? அப்படின்றது யோசிக்கவே வந்து வரமாட்டேன்து. எப்பயும் சமையல் வீடியோவே போடுறதா? இல்ல எப்பயுமே கிளீனிங் வீடியோவே போடுறதா? அப்படின்னு வேற ஒரு மாரி யோசனையாவே இருக்கா. ஒரே வீடியோவா போட்டா பார்ப்பாங்களா? இந்த வீடியோ போகுமா? அப்படின்லாம் யோசிக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ எடுக்கிறதுன்றதே அந்த கன்டென்ட்டே வந்து ஞாபகமே வரமாட்டேன்து. சரி, புதுசா கன்டென்ட் போட்டா ஒரு வேள வியூஸ் போகலைன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம எப்பயும் நம்ம சேனல்ல விளாக்ஸ் தானே போட்டுட்ருக்கோம். டெய்லி விளாக்ஸு. அதையே போடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, விளாகே வந்து ஷூட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேலையிலேருந்து வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அ நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்றது வந்து காமிச்சிருப்பேன். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே விட்டு ஒன் டே வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அவ்வளவா இல்ல. சுத்தமா இல்லையா? அப்டின்னா இல்ல. இருக்கு. ஆனா வந்து முன்னாடி கொட்டுற மாரி வந்து கொட்டல. நீங்க ஒரு வேள அந்த வீடியோ பார்க்கலைன்னா, மறக்காம வந்து வீடியோக்குள்ள சேனலுக்குள்ள போய் பாருங்க. நானும் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துருக்கேன். டச் பண்ணி பாருங்க. உண்மையாவே அந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கு. நான் விளாக் எடுத்துட்டு இருக்க நாள் பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே. ஆக்சுவலா வந்து டியூஸ்டே காலையிலேயே வந்து நான் அந்த எண்ணெய வந்து தலைக்கு தேய்ச்சு குளிச்சிருக்கணும். ஆனா வந்து அன்னைக்கு காலையில வந்து டைம் இல்லாதனதால, என்னால வந்து காலையில வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்க முடியல. அதனால வந்து ஈவினிங்கா வந்து என்ன பண்ணிட்டேன்னா, தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வேற வேலை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு தலையில வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே தலையில வந்து ஆயில வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஆக்சுவலா வந்து நீங்க கேஸ்டர் ஆயில் ஆர்டர் பண்றப்பயே டாபர் பிராண்ட்ல வந்து அந்த பில்லரும் வந்து குடுப்பாங்க. அந்த எண்ணெய வந்து நம்ம எடுத்து நம்ம கை படாம தேய்ச்சுக்கிறதுக்காக அந்த பில்லரும் குடுப்பாங்க. நான் அந்த பில்லர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரூட்ல எல்லா இடத்துலயும் படுற மாரி எண்ணெய வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஆக்சுவலா வந்து நான் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணல. ஸ்கேல்ப்க்கு மட்டும் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இது வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நம்ம தலையில ஊறி, அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ண வேண்டியது தான். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டு ஆயில வந்து தலைக்கு தேய்ச்சுட்டு, மிஷின் வந்து காலையிலேயே வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து மிஷின வந்து போட்டு விட்டுட்டு போயிருந்தேன். மிஷினும் பார்த்தீங்கன்னா, கையோட வந்து துணி எல்லாமே துவச்சிட்டு இருந்ததுங்களா, கையோட அத எடுத்து காய போட்டுட்டு, வேற வேல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னைக்கு துணி துவச்சு போடுறேனோ, அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மேகமூட்டமா இருக்கும். மழை பார்த்தீங்கன்னா, விடாம பெய்யும். அந்த மாரி இருந்தது. அன்னைக்கும் கிளைமேட் அப்படிதான் இருந்தது. இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மழையே இல்ல. அன்னைக்கு தான் துணிய துவச்சு காய போட்டேன். மழை பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா? மேகமூட்டமா இருந்தது. துணி துவச்சு காய போட்டேனோ இல்லையோ, மழை வந்து செம்ம மழை. கம்பி மேல பார்த்தீங்கன்னா, நெறைய துணி போட்ட மாரி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறமா சரி கம்பி மேல போட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, கம்பி மேல இருக்க துணியெல்லாம் எடுத்து, மேல இந்த பக்கமா வந்து ஸ்லாப்க்கு கீழயே வந்து போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டுட்டு கையோட பார்த்தீங்கன்னா, ஷிங்க்ல வந்து பாத்திரம் நெறைய இருந்தது. சரி ஷிங்க்ல பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி, இந்த டப்புல இருக்க பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டப்புல இருக்க பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு, ஷிங்க்ல இருக்க பாத்திரமும் வந்து கழுவ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா, பையனுக்கு வந்து ஹோம் ஒர்க்கும் குடுத்துருந்தாங்க. அந்த ஹோம் ஒர்க் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கும் என்ன பண்ணிட்டேன்னா, இதுதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கும் அவனுக்கான வேலைய வந்து குடுத்துட்டேன். இல்ல நான் வந்து, "அம்மா என்ன பண்ற? என்ன பண்றன்னு?" பின்னாடியே இருப்பான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, அவனுக்கான வேலைய வந்து அவனுக்கு வந்து குடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கப்ப தான் வந்து ஞாபகம் வந்தது. நான் என்னுடைய பேக்ல இருந்து டிஃபன் பாக்ஸ் எடுக்கவே இல்ல. அதுக்கும் பையன்கிட்ட சொல்லி, "பேக்ல டிஃபன் பாக்ஸ் எடுக்கலப்பா. டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்து குடுப்பா" அப்படின்றதுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டான்னா, பேக்ல இருக்க டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து கையோட கொண்டு வந்து குடுத்துட்டான். இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டப்புல கழுவி போட்டுட்டோம்னா, தேடுறதே பெரும் கஷ்டம். அதனால நான் என்ன பண்ணிடுவேன்னா, இந்த டிஃபன் பாக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லாப்லயே வந்து ஒரு ஓரமா வந்து வச்சு விட்டுருவேன். நம்மளுக்கு வேணுன்றப்ப ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்திரம் கழுவி எடுத்துட்டு, நம்ம அப்புறமா வந்து பாத்திரம் வந்து சூடா இருந்தா புடிச்சு எடுப்போம் இல்லையா? அந்த துணியெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா, அதையும் வந்து அலசி வந்து ஒரு பக்கமா வந்து அ போட்டு விட்டாச்சு. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலி ஆயிடுச்சு. கேஸ் காலியாகி கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு மேல ஆகுது. நானும் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கல. சரி கேஸ் வந்து என்ன பண்றது? புக் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து கரண்ட்டா வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் வந்து ஆர்டர் பண்ணேன்.
இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த இண்டக்ஷன்லயே வந்து குக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு சிலிண்டர் வந்து இப்ப காலி ஆயிடுச்சு இல்லையா? அந்த சிலிண்டர் வந்து லாஸ்ட்டா வந்து பிப்ரவரி மந்த் 15த் வந்து போட்டிருந்தேன். நான் நடுவுல வந்து மே மாசம் 1 மாசம் ஃபுல்லாவே வந்து இல்ல. வெக்கேஷன் இல்லையா? ஊருக்கு போயிருந்தோம். மே மாசம் ஃபுல்லாவே இல்ல. அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 15ல இருந்து மார்ச் 15, அதுக்கப்புறமா வந்து ஏப்ரல் 15, ஆ மே 15, ஜூன் 15, ஜூலை 15. ஜூலை 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6 மந்த் ஆகும். அந்த மே மாசம் 1 மாசம் இல்ல இல்லையா? குறைஞ்சது ஒரு 5 மாசம் கிட்ட வந்து சிலிண்டர் வந்தது. நானு சரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லி வச்சிருக்கேன். சரி நாங்க கொண்டு வந்து குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவரைக்கும் நம்ம இண்டக்ஷன்ல தான் நம்ம வேலைய வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இண்டக்ஷன்லயே வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பன்னீர் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளாவே வந்து பன்னீர் கிரேவி வேணும் வேணும்னு வந்து கேட்டுட்டு இருந்தான். நான் சாட்டர்டே வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் பன்னீரு. நானும் தினமும் எடுத்து எடுத்து "அம்மா பண்ணி குடுமா, பண்ணி குடுமா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் கிரேவி தான் பண்ணிட்டுருக்கேன். இண்டக்ஷன்ல பண்றது கூட பெருசா பிரச்சனை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாரி பாத்திரம் தேடுறது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே. பாத்திரம் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா, நம்ப சிம்ல வச்சாலும் சரி, இல்ல கொஞ்ச நேரம் இப்டி விட்டுட்டு இப்டி திரும்புனாலும் சரி, பாலெல்லாம் 2 செகண்ட் தான். வச்ச உடனே அப்டியே கொதிச்சு பொங்கிடுது. அத பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டே இல்ல ஒரு 2 செகண்ட் இப்டி திரும்புனா போதும், எப்பயோ கொதிச்சு கீழ கொட்டிட்டு இருக்குது பாலு. அந்த மாரி இருக்கு. எ ஒரு கொஞ்ச நாளா வந்து ஒரு 2, 3 நாளா வந்து கொஞ்சம் போராட்டமா இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கும் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. எப்டி பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு. சரி வாங்க பன்னீர் கிரேவி எப்டி பண்றதுன்னு பார்க்கலாம். பன்னீர் கிரேவி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ல ஒரு சின்னதா வந்து ஒரு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். ஓவராலா பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி. 2 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 10, 15 முந்திரியும், அதுக்கப்புறமா வந்து இது அ காஷ்மீரி மிளகா. நான் வந்து காஞ்ச மிளகா வந்து எடுக்கல. காஷ்மீரி மிளகா வந்து எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா எடுத்துக்கிட்டோம்னா, கலருக்கும் யூஸ் ஆகும், நம்மளுக்கு காரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க மொளகா பார்த்தீங்கன்னா, நான் நெறையவே சேர்த்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 காஷ்மீரி மொளகா கிட்ட வந்து சேர்த்துட்டேன். ஏன்னா வந்து காஷ்மீரி மொளகா தூள் வந்து சேர்க்கிறப்போ வந்து நம்மளுக்கு கலர் தானே குடுக்கும். காரம் வந்து அவ்வளவா இருக்காது அப்படின்றதுனால நான் மொளகாய வந்து அப்படியே சேர்த்துட்டேன். சரி கலர் தான் வரும், காரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து ரொம்ப காரம்லாம் இல்ல. மீடியமான அளவுக்கு தான் காரம் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 கிட்ட வந்து எடுத்துட்டேன். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு 7 மொளகா, இல்ல 6 மொளகா அந்த மாரி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாரி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வேணும். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாமே வேணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு பேன்ல வந்து எண்ணெய ஊத்திட்டு, இந்த நம்ப பிரியாணி மசாலாலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, பட்டை, லவங்கம், கிராம்பு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா, ஃபர்ஸ்ட்டு அத போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் போட்டு, வெங்காயம் வந்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, கையோட பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மொளகா, அதுக்கப்புறமா தக்காளி, முந்திரி எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? எல்லாமே வந்து சேர்த்து நல்லா ஆட் பண்ணிட்டு, உப்பு கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இது நல்லா வந்து ஆறணும். அந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம வதக்கிறது பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸில வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க அத. ரொம்ப நல்லா பேஸ்ட்டாவும் இல்லாம, கொஞ்சம் கொர கொரன்னு இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டா வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அத வந்து பேஸ்ட்டா பண்ணி எடுத்துட்டு அப்புறமா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு பார்த்தீங்களா? எண்ணெய் ஊத்திட்டு, திரும்ப அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் வந்து இது கூடயே சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து பன்னீர் மசாலா பன்னீர் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பட்டர் இருந்ததுன்னா பட்டர்ல செய்யுங்க. பட்டர்ல செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். என்கிட்ட அப்ப வந்து பட்டர் இல்லாதனால, நான் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே வந்து ஃபுல்லாவே வந்து பண்ணிட்டேன். கையோட பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பேஸ்ட்டா வந்து பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அதையும் வந்து இந்த எண்ணெயில போட்டு நல்லா வந்து வதக்கி வந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணுன்ற அவசியம் வந்து இல்ல. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து எண்ணெயில வந்து வதக்கி தானே வச்சிருக்கோம். அதனால வந்து ரொம்ப வந்து வதக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வதக்கிட்டு இருக்கப்பயே எங்க வந்து அது செவுத்துலலாம் தெரிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கர் வந்து மேல வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா ஒரு கலர் கலந்து விட்டுட்டு, குக்கர் மூடி போட்டு வந்து மூடி வச்சுட்டேன். அது வந்து எந்த அளவுக்கு சிம்ல வைக்க முடியுமோ, சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். எனக்கு அன்னைக்கு பன்னீர் கிரேவில காரம் தான் கொஞ்சம் நெறைய ஆயிடுச்சே தவிர, எனக்கு வந்து டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. டேஸ்ட் ஒண்ணும் ரொம்ப காரமா இருந்தது. சாப்பிடவே முடியல அப்படின்ற அளவுக்குலாம் இல்ல. சாப்பிடுற அளவுக்கு தான் காரம் இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இண்டக்ஷன வந்து மீடியம் ஹீட்ல வச்சுட்டு, ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டேன். நல்லா வந்து அது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா, என்னடா என் கை அப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. மாவு வந்து சைட்ல பெசஞ்சுட்டு இருந்தேன் சப்பாத்திக்கு. அதனால வந்து கை அப்படி இருக்கு.
கையோட பார்த்தீங்கன்னா, நல்லா அது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா பன்னீரும் வந்து அப்படியே சேர்த்தாச்சு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பன்னீர வந்து ஃப்ரை பண்ணி போடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பன்னீர வந்து சுடு தண்ணீல போட்டு எடுத்து போடுவாங்க. நான் அந்த மாரிலாம் வந்து எதுவுமே பண்ணல. பன்னீர வந்து அப்படியே தான் போட்டேன். பச்சையாவே தான் போட்டுருக்கேன். எனக்கு வந்து ஒரு டவுட் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர வந்து கழுவுவாங்களா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பன்னீர வந்து எதுவும் கழுவல. நீங்க கழுவிட்டு அந்த மாரி ஏதாவது போடுவீங்களா? அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பன்னீர் போட்டதுக்கு அப்புறமா ஒரு கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் நம்ம நார்மலா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து அனுப்புவோம் பார்த்தீங்களா, ஸ்பூன் சாப்பிடுறதுக்கு. அந்த ஒரு ஸ்பூன் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வந்து ஆட் பண்ணேன். சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வேணாம்னா வந்து விட்டுடலாம். சர்க்கரை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு நல்லா நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இங்க பார்த்தீங்கன்னா, எம்மியான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைட் பை சைடு வந்து சப்பாத்திய வந்து போட்டு எடுத்துற வேண்டியது தான். இங்க பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி விட்டாச்சு. ஆக்சுவலா அதுல அவ்ளோ காரம் இருந்தது. என் பையன் வந்து ஒரு வார்த்தை எதையும் சொல்லவே இல்ல. அம்மா நல்லாருக்கு, நல்லாருக்குன்னு சொல்லிட்டு சாப்ட்டுட்டான். கிரேவி பார்த்தீங்கன்னா, இறக்கி வச்சுட்டு சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. அன்னைக்கான நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும், பன்னீர் கிரேவியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம சேனல லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.